அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்னை நிகழ்ச்சி நம்ம சிவப்பான வலு சர்ப்பம் வானத்தில் காணப்பட்டது. அவனுக்கு 7 தலைகள் இருந்தது, 7 முடிகள் இருந்தது, 10 கொம்புகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். வானத்தில் இருக்கிற தன் வாளால வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை 3 1 பகுதி இழுத்து தரையில போட்டான் அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சிவப்பான வலு சர்ப்பம், கலர் சொல்றாங்க இல்லையா, சிவப்பான வலு சர்ப்பம்னா அது ரத்தத்தை குறிக்கிற அடையாளம். இவன் பழைய ஏற்பாட்டுல எப்படி மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்த வச்சான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15வது திருவசனம் வரைக்கும், ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்களோடு சாத்தானும் தேவனின் சாபத்திற்கு உள்ளானதையும், ஸ்ரீனுடைய வித்து என்பவர் தனது தலையை நசுக்க ஏற்பட்டு உள்ளதையும் சாத்தான் அறிந்து கொள்ள நேரிட்டது. இதனால் சாத்தான் வெகுளியும் விரோதமும் கொண்டவனாக இந்த வாக்குத்தத்தத்தின் வித்து தோன்றக்கூடும் என்று எண்ணி ஆவேலை கொன்று போடும் திட்டத்தில் ஈடுபட்டு தனது சொந்த சகோதரனாகிய காயினை கொண்டு அதை நிறைவேற்றினான். முதல் கொலை தன் சகோதரன் வழியாவே சகோதரன் கொலை செஞ்சான். முதல் கொலை பூமியில செய்ய வச்சது யார் செய்ய வச்சது? சாத்தான் தான் இப்படி பண்ண வச்சது. பின்பு தேவகுமாரர்களாகிய தூதர்கள் சாத்தானின் தூண்டுதலின்படி மனித குமார்த்திகளை திருமணம் செய்து அத்தகைய பாவங்கள் பூமியில் பெருகவே அந்த சந்ததிகளின் பிரபுக்களான மனித வர்க்கத்தையே பூமியிலிருந்து நீக்கிரகம் பண்ணிவிடும் அளவிற்கு திட்டமிட இது தேவனை வேதனைப்படுத்தியது. சாத்தா என்ன பண்றான்? இந்த பூமியில் இருக்கிற மக்களை மொத்த பேரையும் அழிச்சு பண்ணும் அப்படின்னு அவன் ஒரு திட்டம் போடுறான். அவன் திட்டம் போட்டு என்ன பண்றான்? தேவகுமாரர்களை, இந்த தேவகுமாரர்கள் அப்படின்றது நல்ல தூதர்கள் கிடையாதுங்க, இவங்க கெட்டு போன தூதர்கள் தான். இதுகளும் பிசாசுங்க தான். இந்த தேவகுமாரர்கள் சொல்றோம் பத்தியா, இவங்களும் பிசாசுக்கள் தான். இவங்க இந்த பூமியில் இருக்கிற பெண்களோட திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அரக்கர்களாக ஆயிட்டாங்க, ராட்சதர்கள் ஆனாங்க. பிசாசுக்களும் மனிதர்களும் திருமணம் செய்து கொண்டா எப்படி இருக்கும்? பிசாசுக்கு பிறந்தது எப்படி இருக்க? பிசாசா தான் இருக்கும். அப்போ மனித குலம் எல்லாமே பிசாசு வித்தாய் போச்சு, பிசாசுடைய வித்தாவே ஆயி போச்சுங்க. அதனால பூமி மனித வர்க்கத்தையே பூமியிலிருந்து நீக்கிரகம் பண்ணிவிடும் அளவுக்கு திட்டம் போட்டான். இந்த பூமியில எல்லா மக்களையும் நீக்கணும்னாக்கா எல்லாரையும் கரைப்படுத்தி விட்டுணும். சாத்தானுக்கு பிறந்த பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க, எல்லாருமே சாத்தானுடைய வித்து ஆயிட்டாங்க. தேவ புத்திரர்களும் பூமியில இருக்கிற பெண்களை ஒன்னா சேர்ந்து குழந்தை பெற்று எடுத்தா அந்த குழந்தை எப்படி இருப்பாங்க? பிசாசுகள் மாதிரி தான் இருக்கும். அதனால பூமி பூமியில இருக்கிற மனிதர்கள் என்னன்னாங்க? கரைப்பட்டு போய் ராட்சதர்களா மாறிட்டாங்க. இது நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணுச்சுங்க. அதனால இந்த திட்டத்தை எப்படியாவது முறியடிக்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த திட்டத்தை சாத்தான் முழுமையாக நிறைவேற்ற செய்யும் பொழுது சாத்தானுக்கு வெற்றியாகவும் தேவனுக்கு அது ஒரு தோல்வியாகவும் அமையும். ஆதலால் தேவன் அந்த சமயத்தில் நோவா என்கின்றவனை மனிதர்களுக்குள் பிரித்தெடுத்து அவனது குடும்பத்தை தப்புவித்துக் கொண்டார். இந்த திட்டத்தை தேவ புத்திரர்களும் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களும் திருமணம் செய்து கொண்டு இந்த மனித குலத்தை கரைப்படுத்தி மொத்தமே
கரைப்பட்டு போனதுனால இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீக்கிரகம் பண்ணணும். அதாவது அந்த வித்து வரக்கூடாது, தான் தலையை நசுக்கத்துக்கு வித்து வரும்னு சொல்லி சொன்னார் பத்தியா, அந்த வித்து வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டான். தேவபுத்திரர்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிற பெண்களோட கூட திருமணம் செய்து குழந்தைங்களை பெற்று எடுத்துட்டாக்கா எல்லாரும் பிசாசினுடைய கூட்டமாக தானே இருக்கும். பிசாசுக்கு பிறந்த பிள்ளைங்க பிசாசு மாதிரி தான் இருக்கும். அதனால அது வந்து இந்த திட்டத்தை வந்து சாத்தான் முழுமையாக நிறைவேற்ற செய்யும் பொழுது சாத்தானுக்கு வெற்றியாகவும் தேவனுக்கு அது ஒரு தோல்வியாகவும் அமையும். இப்படி அவன் செஞ்சிட்டாக்கா சாத்தானுக்கு வெற்றி ஆயிடும், கடவுள் தோத்து போன மாதிரி ஆயிடுவாரு. அதனால கடவுள் என்ன பண்ணாரு, தேவன் அந்த சமயத்தில் நோவா என்கின்றவனை மனிதர்களுக்குள் பிரித்தெடுத்து அவனது குடும்பத்தை தப்புவித்துக் கொண்டார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கெட்டு போன பிசாசனுடைய கூட்டமா பிசாசனுடைய வித்து ஆயிட்டாங்க. நோவா மட்டும் நீதிமானா இருந்ததுனால அந்த அந்த நோவாவை மட்டும் மனித குலத்திலிருந்து இந்த ஒரு ஆளை, இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் தனியா பிரிச்சு தூரம் எடுத்து வச்சிட்டாரு மனித குலத்தை. மீதியெல்லாம் ஆண்டவருக்கு கோபப்பட்டு என்ன பண்ணாரு, பெருவெள்ளத்துல மொத்த பேரையும் அழிச்சிட்டாரு. அப்போ கடவுள் இப்படி அழிக்கிறதுக்கு யார் காரணம், சாத்தான் போட்ட திட்டம். அதனாலதான் கடவுள் வந்து கோபப்பட்டு பூமியை அழிச்சாரு. சகிக்க முடியாத பாவங்கள், விபச்சார பாவங்கள், ஓரினை சேர்க்கை பாவங்கள், வயசு தெரியாத அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பாவங்கள். கடைசியில இந்த ராட்சதர்கள் அரக்கர்கள் மனிதர் ரத்தத்தையே உரிய மனிதர்களை சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால்தான் கடவுள் கோபப்பட்டு பூமியில இருக்கிற மொத்தத்தையா அழிச்சு விட்டாரு. நோவா மட்டும் மனித குலத்துல நோவா மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டாரு. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 27வது திருவசனம் என்ன சொல்லுது, மீண்டும் நோவா தனியா பிரிச்சு எடுத்தாரு. பெருவெள்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, திராட்சை ரசத்தை குடிக்கிறாரு. குடிச்ச உடனே மதிமயங்கி கீழே விழுந்துட்டாரு. அதனால துணியெல்லாம் விலகி கிடந்தது. காயின் வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததுனால அவன் சபிக்கப்பட்டு போனான். மீண்டும் சாபம் வருது பாருங்க. போகும்படி செய்த ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1லிருந்து 9வது திருவசனம் வரைக்கும், பின்பு மக்கள் பலுகி பெருகி சாத்தான் அவருடைய இருதயத்தை பெருமையினாலும் சுயநல பெருக்கினாலும் நிரப்பிவிடவே அவர்கள் எழுந்து ஒருங்கிணைந்து பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் தேவன் அங்கே அவர்களோடு இடைப்படவே அதன் விளைவாக மொழிகள் தாறுமாறாக்கப்பட்டு ஒற்றுமை பிரிந்து சிதை உண்டனர். அதுக்கப்புறம் என்ன பண்றான், மக்கள் திரும்ப நோவா காலத்துக்கு அப்புறம் காயின் வந்து சபிக்கப்பட்டு போயிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் சேம் காம் வராங்க. அந்த இரு இனத்திலிருந்து மக்கள் வந்து நிறைய பெருகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன செய்யறான், மனிதனுடைய மக்களை பெருமையினாலும் சுயநல பெருக்கினாலும் பெருமைனாலும் சுயநலத்தினால நிரப்பி என்ன பண்றாங்க, பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. நம்ம வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க கோபுரம் என்னது தெரியுமா கட்டுறாங்க, அந்த கோபுரத்துக்கு மேல சாத்தான வழி வர்றதுக்கு. அதனால கடவுள் என்ன பண்ணாரு, கடவுள் வந்து இவங்க ஒற்றுமையெல்லாம் குலைச்சி போட்டு தாறுமாறாயிட்ட மொழியெல்லாம் தாறுமாறாக்கி போட்டுட்டாரு. ஒற்றுமை குலைக்கப்பட்டுச்சு, எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. பின்பு தேவன் ஆபிரகாமை அழைக்கவே ஆபிரகாமின் வித்துக்கு நேராக போராட்டம் திரும்பியது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது
ஆபிரகாமோட வித்து. ஆபிரகாமுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நேரா இவன் போராட்டம் பண்றான். என்ன போராட்டம் பண்றான்? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு 75 வயதும் சாராளுக்கு 65 வயதாகியும் மலடியாய் இருந்தாள். இவ்வளோ நாள் கல்யாணம் ஆச்சு, கடவுள் அழிச்சாரு, உனக்கு நான் குழந்தை தருவேன், வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடல் மணலை போல பெருக பண்ணுவேன், வாக்கு தத்தம் கொடுத்து கூப்பிடுறாரு. ஆஹா அப்படியா, சரி பார்க்கலாம், எப்படி குழந்தை பிறகுது பார்த்துடலாம் அப்படின்னு சாத்தான் குறுக்கு நோஞ்சி, சாத்தான் இந்த சூழ்நிலையை பார்த்து எள்ளி நகையாடினான். எப்படி எள்ளி நகையாடினான்? சாரம்மா என்ன சொன்னாங்க? கடவுள் சொல்லி இவ்வளோ நாள் அது இன்னும் நம்மளுக்கு குழந்தைய பிறக்கல, நம்ம வேலைக்காரனுடைய குழந்தை தான் நம்ம வீட்டில் ஓடினு விளையாடினு இருக்குது, அதனால நம்மளுக்கு சந்ததி வரட்டும், நீ போய் ஆகார கூட சேர்ந்து குடும்பம் நடத்து, நம்மளுக்கு சந்ததி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னதை சாத்தானால தூண்டப்பட்டதுதான் அது. அப்போ சாரால் சொல்றா இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்றது. சாத்தான் கடவுளை பரிகாசம் பண்ற மாதிரியாது. எள்ளி நகை சாராளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்ததற்கு கூட சாத்தானின் கை ஓரளவு உத்தரவாதம் உடையதாய் இருந்தது. ஆதியாகமா 17வது அதிகாரம் 17வது வசனமா, 18வது அதிகாரம் 9வது வசனமா, 21வது அதிகாரம் 1 முதல் 3 திருவசனமா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு அற்புதத்தை செய்து காண்பிக்க தேவன் பொறுமையாய் இருந்து சாரால் 90 வயது எட்டும் வரை பொறுத்திருந்து பின்பு அவள் கர்ப்பம் தரித்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெரும்படி செய்தார். இவன் என்னதான் பண்றான், சரி இருக்கட்டும், ஆண்டவரும் பொறுமையா இருக்கிறாரு. பொறுமையா இருந்து சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. அப்போ கர்ப்பம் தரிக்க சாரம்மா 90 வயசுல கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்சு அதுக்கப்புறம் குழந்தை தருது. ஈசாக்கு இப்ப குழந்தை பிறந்துச்சு. குழந்தை ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை இப்ப வளர்ந்துட்டு வராரு. ஈசாக்கு 12 வயது சிறுவனானதும் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலையின் மேல் பலியிடும்படி பிறப்பிக்கப்பட்ட கட்டளை கூட சாத்தானுடைய தூண்டுதலின்படியான சோதனை எனலாம். உன் மகனை கொண்டு போய் மோரியா மலை மேல பலி செலுத்து அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னது கூட சாத்தான் சொன்னது. சாத்தான் சோதிச்சுது, கடல் கிடையாது, சாத்தான் சோதிச்சுது. தேவன் ஆபிரகாமனுடைய உத்தமத்தையும் உறுதிப்பாட்டையும் அறிந்து கொண்டவுடன், ஆபிரகாம் உத்தமனா இருக்கிற உறுதியா இருக்கிறாரு, இதை அறிஞ்ச ஆண்டவர் ஈசாக்கை தப்புவித்தார். ஈசாக்க கொலை செய்யாத மாதிரி தப்புவிச்சிட்டாரு. சாத்தான் தான் சொன்னது போய் பலியிடு அப்படின்னு. ஈசாக்கு திருமணம் ஆன பின்பா இப்போ ஈசாக்கு வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்துட்ட பிறகு ஈசாக்கு திருமணம் ஆகுது. சாத்தான் அவனுக்கு சந்ததி கிடைக்க விடாமல் தடுத்து ரெபேக்காளை மலடியாக்கினான். இப்போ ஈசாக்கு திருமணம் ஆன பிறகு குழந்தை இல்லை, குழந்தை பெறாத மாதிரி சாத்தான் ரெபேக்காளுடைய கர்ப்பத்தை மலடியாக்கிட்டான். ஈசாக்கு ஊக்கமாய் ஜெபிக்கவே ரெபேக்காள் இரட்டை பிள்ளைகளை பெரும்படி தேவன் அருள் செய்தார். ஈசாக்கு ஊக்கமா ஜெபம் பண்றார். கடவுள்கிட்ட போய் கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு ரெபேக்காள் வயித்துல 2 ஆண் குழந்தைகளை பிறக்க செய்றாரு. பிள்ளைகள் வளர்ந்ததும் அவர்களுக்குள்ளே கசப்பையும் விரோதத்தையும் உருவாக்கி கொலை பாதகத்துக்கு வழிவகுத்து அதனால் தேவ சந்ததிக்கு முற்பிதாவாக யாக்கோபு வரவிடாமல்
அழித்து விட பார்த்தான். இப்ப பிள்ளைங்க 2 பேரும் ஏசாவும் யாக்கோபும் வாலிபர்கள் வளர்ந்துட்டு வரும்போது வாலிப பருவத்துக்குள்ள இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சு ஒருத்தர் கொலை செஞ்சு அழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் திட்டம் போட்டு கசப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்றான். அதனால தேவ சந்ததிக்கு, அதாவது கடவுளுடைய அந்த தேவன் வகுத்த அந்த திட்டத்துக்கு யாக்கோபு முற்பிதாவா வரக்கூடாது, முற்பிதாவா இவன் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த 2 பிள்ளைகளுக்குள்ளவே ஆசீர்வாதத்தை ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாங்கி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கசப்பை வெறுப்பியும் உண்டு பண்ணி கொலை செய்யற அளவுக்கு வந்ததுனால அவங்க அம்மா பிரிச்சு விட்டு யாக்கோபு தான் மாமாங்கிட்ட போய் தங்கிட்டாரு. மோசே பிறக்கும், இது முடிஞ்ச உடனே இன்னொரு வசனம் பாருங்க. மோசே பிறக்கும் காலம் வந்த போது எபிரேய குலத்தின் ஆண் பிள்ளைகள் அடியோடு அழித்து விடும் நோக்கத்துடன் எபிரேய ஆண் பிள்ளைகளை பிறக்கும் போதே கொல்ல பார்வோன் உத்தரவிடும்படி பார்வோனை தூண்டுதல் செய்தவனும் சாத்தானே. மோசே பிறக்க போறாரு, அவர் பிறக்கிற காலம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே பார்வோன் என்ன சொல்றான், எபிரேயர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ண அழிச்சிடுங்க, பிறக்கும் போது அவங்கள அந்த உயிரை எடுத்துடுங்க அப்படின்னு பார்வோன் மருத்துவச்சிகளுக்கு கட்டளை போட்டான். அப்படி பார்வோனுடைய உள்ளத்தை தூண்டந்த சாத்தான் தான் தூண்டந்து. யாத்திராகமா 2வது அதிகாரம் 5-10 வசனத்தின்படி ஒரு குழந்தையின் அழுகுரல் அவனது சதி திட்டத்தை முறியடித்து விட்டது. இப்போ எபிரேய குழந்தைகளை எல்லாம் சாகடிச்சணும் அப்படின்னு சொன்ன உடனே மோசேயுடைய அம்மா என்ன பண்றாங்க, ஒரு நாணல் கூடையை பின்னி கீழ் பூசி அதுல குழந்தைய வச்சு மூடி நைல் நதியில விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல பார்வனுடைய மகள் அவளும் தாதிமாராலும் அந்த நைல் நதிக்கு வரவே நாணல் கூடையினால செய்யப்பட்ட ஒரு கூடை வந்து நிற்குது. அதை பார்த்த உடனே அந்த பார்வன் மக போய் எடுக்கிறா. எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அந்த குழந்தை அழுதுங்க. அந்த குழந்தை அழுந்த உடனே அந்த பார்வனுடைய மகளுக்கு மனசு ரொம்ப எலகி போகுது. அப்போ குழந்தை அழலைனாக்கா அவன் மனசு எலகி இருக்குமா? இந்த குழந்தையினுடைய அழுகுரல் சாத்தானுடைய திட்டத்தையும் முறியடிச்சான் பாரு. இவ்வாறு சரித்திரம் தொடர்ந்து இப்படி வந்துனே இருக்குதுங்க. இப்ப ராஜாக்களுக்கு வரலாம். யோசபத்து ராஜாவின் காலம் முடிந்து அவனுடைய மகன் யோராம் ராஜபாரம் ஏற்றதும் அவன் தன்னுடைய சகோதரர் யாவரையும் பட்டயத்தால் கொல்லும்படி செய்தது. யாரு? யோராம் ஆட்சிக்கு வந்த உடனே அவனோடு கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் அந்த யோராம் வெட்டி போட்டுட்டான், கொலை செஞ்சிட்டான். ஆனாலும் யோராமுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அழிச்சிட்டா கூட இந்த யோராமுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை அரேபியர்கள் என்று அழிக்க முற்பட்ட போது இளையவனான அகசியா தப்பினான். இந்த யோராமனுடைய பிள்ளைகள் எல்லாம் அரேபியர்களை அழிச்சு நிர்மூலமாக்கணும்னு படையெடுத்து அழிக்கும் பொழுது இதுல அகசியா தப்பிச்சுக்கிறாரு. ஆண்டவர் அகசியாவை தப்பி வைக்கிறாரு. அகசியாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இப்ப அகசியாவுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த நேரத்தில் அகசியாவின் தாயாகிய அத்தலியால் அகசியா கொல்லப்பட்ட பின் ராஜபாரம் செய்தாள். இப்ப அகசியா ராஜாவாகிறாரு. அகசியாவுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அகசியாவை கொலை எதிரிகள் படையெடுத்து அகசியாவை கொலை செஞ்சிடுறாங்க. அகசியா இறந்துட்ட பிறகு அகசியாவுடைய தாயார் அத்தலியால் அந்த ராஜபாரத்தை அவ ஏற்று
ராஜ்யத்தை நடத்துறா, ராணி ஆயிட்டா. அப்படி அவ ராஜபாரம் நடத்தும் பொழுது அகசியாவுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க பத்தியா. அந்த அகசியா பிள்ளைகளை அத்தலியால் கொல்ல முற்பட்டால் அகசியாவுக்கு பிள்ளைங்க பிறக்குதுங்க. அந்த பிள்ளைங்களை இந்த அத்தலியால் வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றா. பேரங்க தான் மகனுக்கு பிறந்த பிள்ளைங்களை அழிஷணும்னு இவ திட்டம் போடுறா. யாரு? அத்தலியால். அதுல ஒரு குழந்தை ஆண்டவர் தப்பி வைக்கிறாரு. அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தையினுடைய தகப்பனார் இருக்க பத்தியா, அந்த தகப்பனுடைய தங்கச்சி வந்து இந்த குழந்தையை எடுத்து 6 வருஷம் எங்க தேவாலயத்தில் வைத்து காக்கப்பட்டது. அந்த ஒரு குழந்தை எடுத்து பத்திரமா அகசியாவனுடைய குழந்தை, அகசியாவனுடைய தங்கச்சி எடுத்து மறைச்சி 6 வருஷம் மறைச்சி வளர்க்குறா அந்த குழந்தைய. மீதி பேரெல்லாம் அந்த அத்தலியா கொண்டுவிட்டா. மேலும் சிறைப்பிடிப்பு இது ராஜாக்கள் காலம் முடிஞ்சிச்சா. மேலும் சிறைப்பிடிப்பு காலத்தில் ஆமான் கையினால் எபிரேய வம்சம் முழுவதும் அழிக்கப்பட சாத்தான் சதி செய்த போதும் அத்திட்டத்தை அகஸ்வேரு ராஜாவின் இரவு நித்திரை ஒன்றை தடைப்படுத்திய ஒரே ஒரு சிறு காரியம் சாத்தானின் திட்டத்தை அதமாக்கியது. அதாவது எஸ்ஸரின் புஸ்தகத்துல வருதுங்க. இது எஸ்ஸர் ராஜாதி காலத்துல வந்து அகஸ்வேர் ராஜா ஆண்டார் இல்லையா. அப்போ ஆமான் வந்து என்ன பண்றான், யூதர்கள் எல்லாரையும் அழிச்சிடணும் அப்படின்னு பலவிதமான தந்திரம் போட்டு தந்திரம் போட்டு ராஜா கிட்ட உத்தரவெல்லாம் வாங்கிக்கின்னு தான் அடுத்தது மறுநாள் போய் எல்லாரையும் போய் அழிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி தான் ராஜா மூலமா எஸ்ஸர் ராஜாத்தி பேசி ஆமான் பண்ண எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டி ஆமான் போட்ட சதி திட்டம் முறியடிக்கப்படுது. அப்போ அந்த யூத வம்சம் காப்பாற்றப்படுகிறது. இப்படியே சரித்திரம் நீண்டுகிட்டே போதுங்க. நிறைய மக்கபேர் ஆகமத்துல பெண் யூதித் கூட வராங்க. நிறைய காரியங்கள் வந்து கொலை செய்யற விஷயமாவே வருதுங்க. இந்த மக்கபேர் காலத்துல வந்து ஒரு ஓய்வு நாள்ல எதிரிகள் வந்து யூதர்களை 2 லட்சம் யூதர்களை ஒரே இடத்துல கொண்டு போட்டாங்க பாரு. அந்த அளவுக்கு மனித ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இவன் வந்து ஒரு பெரிய கொலைக்காரங்க. யாரு? இந்த சிவப்பான வலு சர்பம். இவ்வாறு ஏதேன் தோட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வித்தை அழிக்க சாத்தான் எடுத்த எல்லா விதமான செயல்களையும் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். சாத்தான் எப்படியெல்லாம் மக்களை அழிச்சிட்டு வரான். அந்த வித்து வரக்கூடாது. அந்த வித்து வந்தா நம்ம தலையை நசுக்கும், நம்மளை அழிச்சுப்படும். அதனால அந்த வித்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வித்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியா ஒவ்வொருத்தரா ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆபேல் கொலை செய்ததுல இருந்து படிப்படியா மக்களை அழிச்சுக்கிட்டே வரான். திட்டம் போட்டு அழிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதனால தான் இவன் வந்து ஒரு கொலைக்காரன், ரத்த வெறி பிடிச்சவன், ரத்த காட்டேறிவன். அதனாலதான் இவனுக்கு சிவப்பான வலு சர்பம் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கோம். வானத்தில காணப்பட்ட சிவப்பான வலு சர்பம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதாங்க. பழைய ஏற்பாட்டுல இவன் செஞ்சுட்டு வந்த காரியத்தை வசனத்தின் மூலமா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல புதிய ஏற்பாட்டுல எப்படியெல்லாம் இவன் செஞ்சுட்டு வரான், எப்படியெல்லாம் ரத்தத்தை சிந்த வச்சுட்டு வரான் அப்படின்ற விஷயத்த
அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாரநாதா.